நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியாய் நாம் உணர்கிற தருணம் இது. ஆம், 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்த ஒரு நன்னாள். இந்தியா முழுவதுமே இன்றைக்கு மகிழ்ச்சியினாலே நிறைந்திருக்கிறது. சுதந்திரம் என்பது அத்தனை மகிழ்ச்சியான ஒரு செய்தி, மகிழ்ச்சியான ஒரு காரியம். இந்த சுதந்திர பயிரை தண்ணி விட்டா வளர்த்தோம், இரத்தத்தை அல்லவா சிந்தினோம் என்று பாரதி பாடுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் மகாத்மா காந்தியடிகள் அஹிம்சை முறையை கையில் எடுத்து கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொல்லி உலகமே ஆச்சரியப்படத்தக்க அளவிலே இந்த சுதந்திர போராட்டத்தை நடத்தி சென்றார். ஆனாலும் அநேகமாயிரம் தேச பக்தர்கள், இந்த தேசத்தை தன் தாய் போல மதித்த அநேகர் இரத்தத்தை சிந்தி இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். சுதந்திரம் இல்லாமல் ஒரு நாடு வளர்ச்சி அடைய முடியாது. விடுதலை இல்லாமல் ஒரு நாடு செழிப்பாய் மாற முடியாது. ஆகவே நாம் சுதந்திரம் அடைந்து 80வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திரம் கற்றுத்தருகிற பாடம் என்ன? 80 ஆண்டு காலம் என்பது ஒரு பெரிய காலகட்டம் தான். அன்றைக்கு 80 ஆண்டுகளுக்கு முன்பு சுதந்திரம் பெற்ற பொழுது அன்றைக்கு இருந்த நம்முடைய இந்திய குடிமக்களுக்குள்ளே ஓடின அந்த இரத்தம், அவர்களுடைய அந்த தேசப்பற்று, தேசப்பற்றே இல்லாதவர்கள் நம்மை இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசப்பற்று வழி வழியாக இது கடத்தப்பட வேண்டும். போதுமான அளவு கடத்தப்படலை. இன்றைக்கு இருக்கிற சிறுவர்களுக்கு, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த சுதந்திரத்தின் மகத்துவம் தெரியாது. பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வை சொல்லிக் கொடுக்காதது நம்முடைய தவறுதான். ஆகவே இந்த சுதந்திர நாளிலே நாம் முக்கியமாக ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வெளியரங்கமாய் சுதந்திரம் அடைந்து விட்டோம், சமுதாய ரீதியாய் சுதந்திரம் பெற்றுவிட்டோம், அரசியல் ரீதியாய் சுதந்திரம் பெற்றுவிட்டோம். ஆனால் மனதளவிலே நாம் இன்றும் அடிமையாய்த்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஏதோ வெள்ளைக்காரர்கள் அல்லது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை வியாபாரம் செய்ய வந்து இந்தியாவை அடிமைப்படுத்தி 300 ஆண்டுகளுக்கு மேலே நம்மை ஆட்சி செய்தார்கள், நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் என்று அது மாத்திரமல்ல வரலாறு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே இந்தியர்கள் ஆகிய நாம் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து வந்தோம். 1100 முகமது கோரி உள்ளே வந்தார், முகமது கஜினி உள்ளே வந்தார், முஸ்லிம் மன்னர்கள் நம்மை ஆட்சி செய்தார்கள், அதன் பிறகு முகலாயர்கள் நம்மை ஆட்சி செய்தார்கள். இப்படி அந்நியர்களுடைய படையெடுப்பு, அந்நியர்களுடைய ஆட்சியிலே ஆயிரக்கணக்கான வருடமாய் நம்முடைய இந்திய குடிமக்களுடைய ஒவ்வொருவருடைய இரத்தமும் அடிமையின் இரத்தமாகவே இருக்கிறது. 47 ஆகஸ்ட் 15 அரசியல் ரீதியாய் சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆனால் அந்த அடிமையின் இரத்தம் இன்னும் உடம்புல ஓடுது. அதனால தான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் பேர் சினிமா ஹீரோக்கள் பின்னால் அடிமையாய் ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த சினிமா ஹீரோக்கள் நம்மை பாதுகாப்பார்கள், நம்மை சரியாய் நடத்துவார்கள் என்று நம்புகிறார்கள். அது காரணம் என்ன தெரியுமா? உடம்புல ஓடுகிற அடிமையின் ரத்தம். இன்னும் ஒரு கூட்டம் பேர் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் அடிமையாகி போகிறாங்க.
இவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள், இவர்கள் நம்மை சரியாய் ஆட்சி செய்வார்கள் அப்படின்னு நினைச்சு அவர்கள் பின்னால ஓடுறாங்க. அதுவும் அடிமை. எல்லா விதங்கள் இன்னும் அடிமைத்தனத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. வாழ்க்கை அடிமைத்தனமாகவே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இன்றைய சமுதாயத்தினருக்கு ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் நாம் கொடுக்கிற ஆலோசனை பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று. அப்படியானால் இந்த அடிமையின் ரத்தம் நம்ம உடம்புல இருந்து மாறணும். நமக்கு காரியாகன்னா கழுதையும் காலை பிடிக்கணுங்கிற மாதிரி காலில் விழுந்து கும்பிடுறான், அடுத்த நாளே காலை வாரி விட்டுறான். நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. வேடிக்கையாய் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. மதுரையில் ஒரு வெள்ளைக்கார கலெக்டர் ஒருத்தர் இருந்தார். இப்போ அவருக்கு எல்லா பணிவிடையும் செய்கிறதுக்கு நம்ம ஆட்கள் இருந்தாங்க. ஷூ மாட்டி விடுவாங்க, ட்ரெஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கோட் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் கையில் கொண்டு கொடுத்துருவாங்க. எல்லாம் அப்படி ஒருத்தன் ஷூ மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலில் அப்படி எடுத்து வச்சு அவர் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாராம் துரை. ஒரு காலில் ஷூ மாட்டியிருக்கிறார். ஷூ மாட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு டெலிகிராம் வந்திருக்கு துரைக்கு. துரை அதை படிச்சுட்டு சொல்லியிருக்காரு, என்னையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சென்னைக்கு, நாளைக்கு காலையில் வேறு ஒரு கலெக்டர் வர்றாரு அப்படின்னு அந்த டெலிகிராம் செய்தியை சொன்னார். சொல்லிவிட்டு அடுத்த காலை தூக்கி வைக்காரா, அவன் ஷூ மாட்டுறவனா ஆளை காணும். ஒரு கால் ஷூ மட்டும் மாட்டிக்கிட்டு இருந்தவன் இந்த செய்தி வந்து இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார்னா இனி இவர் எதுக்கு அப்படின்ட்டு ஓடிட்டான். எங்கேப்பா போனேன் அப்படின்னு கேட்டால் அடுத்த கலெக்டரை வரவேற்க போயிருக்கான். இதுதான் நம்ம இந்தியர்கள் அடிமை ரத்தம். இந்த அடிமையின் ரத்தம் மாறணும். அதற்கு ஆண்டவருடைய பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் நமக்கு பதில் சொல்லுகிறது. ஒரு தேசம் நன்றாய் வளர்ச்சி அடைந்து அந்த தேசம் மாட்சிமை நிறைந்த தேசமாய் உலக அளவில் வல்லரசாய் மாறணும்னா இந்த வேதாகம நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி எந்த ஜனத்தையும் உயர்த்தும். அப்போ நீதி உள்ள மனிதர்களாய் நம்முடைய தேசத்து மனிதர்கள் மாறணும். அப்போதான் பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க முடியும். பாருங்களேன், எந்த ஆட்சி எடுத்து பாருங்க, ஊழல், லஞ்சம். இது நம்ம நாடு. ஆட்சி செய்கிறவர்கள் நம்முடைய குடிமக்கள், நம்முடைய தலைவர்கள். இந்த தேசத்தை நல்ல வழியில் கொண்டு வருவாங்கன்னு தான் எலெக்ஷன் வச்சு அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அவர்களும் நம்ம ஆட்கள். நம்ம ஆட்களே நம்மகிட்ட லஞ்சம் வாங்கினாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மகன் அப்பா பையிலிருந்து ரூபாயை எடுத்து களவாங்கிற மாதிரி. நம்ம ஆஃபீஸில், நம்முடைய ரெவின்யூ ஆஃபீஸில், நம்முடைய கலெக்டர் ஆஃபீஸில், நம்முடைய போலீஸ் ஸ்டேஷனில், நம்முடைய அரசு அலுவலகங்கள் ஒவ்வொன்றிலையும் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்றால் என்ன பொருள் தெரியுமா? பெத்த அப்பா ஷர்ட்டில் இருந்து காசை களவாங்கிறதுக்கு சமம் அது. நம்ம நாட்டை சுதந்திர நாடுன்னு சொல்லி நம்மளே ஆட்சி செய்து கொண்டு நாமே கொள்ளையடிச்சா என்ன அர்த்தம்? அதே மாதிரி தான் நம்முடைய காவல்துறை. எனக்கு புரியவே இல்லை. ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தி இருந்தார்கள். ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்யும் பொழுது, அடக்குமுறையை கையாண்ட பொழுது ஜனங்கள் சுதந்திர வேட்கைக்காக போராடினார்கள். யாரை எதிர்த்து? ஆட்சியாளர்களை எதிர்த்து. ஏன்னா ஆட்சியாளர்கள் வேற நாட்டிலிருந்து வந்தவங்க, வெள்ளையர்கள். ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்தியர்கள் கிளர்ச்சி செய்யும் பொழுது ஆங்கிலேயர் ஆட்சியாளர்கள் கைகளில் காவல்துறை இருந்தது. அப்போ காவல்துறையை ஏவி விட்டு நம்மை அடித்து கொன்றார்கள், நொறுக்கினார்கள். சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் ஆயிட்டுங்க. இப்பவும் கல்லூரி மாணவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா நம்ம போலீஸே நம்மளை எப்படி அடிக்கிறான்? அவன் நம்ம ஊர்க்காரன், நம்ம போலீஸ் தானே. அப்போ போலீஸ்கிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்? எங்களுக்கு மேலே இருந்து ப்ரெஷர்,
ஆட்சியாளர்கள் சொல்கிறது தான் ஏவல் துறையாக தான் நாங்கள் இருக்க முடியும், காவல்துறையாக இருக்க முடியாது. அப்படின்னா ஆட்சியாளர்கள் யாரு? அவங்களும் நம்ம ஆட்கள் தானே, நம்ம தேசத்தில் உள்ளவங்க தானே. எங்கே வெளிநாட்டிலேருந்து வந்து வெள்ளைக்காரங்களா அவங்க? அப்போது சுதந்திரம் இன்னும் கிடைக்கலல்ல. நம்ம ஆட்சிங்க இது. நாம் எலெக்ட் பண்ணி நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஆட்சியில் ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு போராட்டம் வருகிறது, அங்கே ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படிங்கும்போது நாம் கொதித்தெழுந்து அந்த கிளர்ச்சியை நம்ம வந்து அதை இந்த ஆட்சி மாறணும் அப்படின்னு சொல்லி கிளர்ச்சி பண்ணுறோம், போராடுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த போராட்டத்தை இதே ஆட்சியாளர்கள் கையில் வச்சிருக்கிற காவல்துறையை வச்சு ஏவி நம்மளை கையை காலை ஒடிக்கிறானே. நான் பேசுகிறது ஒருவேளை ரிபல்லியனாக தெரியலாம். கொஞ்சம் அமர்ந்து பாருங்க. அப்போ வெள்ளைக்காரனை மட்டும்தான் விரட்டி இருக்கோம், ஆங்கிலேயர்களை மட்டும்தான் விரட்டி இருக்கிறோம். சிஸ்டம் மாறலை. அதே வெள்ளைக்காரர்களுடைய அந்த படிநிலைகள் அப்படியே தான் இருக்கு. வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை சுரண்டி இந்த வளத்தை அவன் நாட்டுக்கு கொண்டு போனான். இன்னைக்கு நம்ம அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் இதே மாதிரி சுரண்டி தான் பாக்கெட்டை நிரப்புறான். அதனால தான் அவனுக்கு அடியாட்கள் மாதிரி இந்த காவல்துறையை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாறணும். ஏன்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். அப்படி கருத்துக்களை சொல்ல உரிமை உண்டு. நம்முடைய தேவைகளுக்காய் போராட நம்ம தானே ஆட்சி பண்ணுறோம். ஜனநாயக ஆட்சி தானே. நம்ம தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். தலைவர்களுக்கு சொல்கிறோம், கேட்கல, எல்லாரும் சேர்ந்து போய் சொல்கிறோம். அதை கிளர்ச்சிங்க. அன்புக்குரியவர்களே, என்ன காரணம் தெரியுமா? மனிதனுக்கு வெளியரங்கமான விடுதலை மாத்திரமல்ல, உள்ளரங்கத்தில் அந்தரங்கத்தில் நம்ம விடுதலை அடையணும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்க, மனிதனுக்கு உள்ளத்தில் விடுதலை அவசியம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் ஆண்டவர் சொன்னார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். யோவான் 8:36 மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்ய வேண்டும். இந்த விடுதலை நம்முடைய இரத்தத்திலே கிடக்கு. பார்த்தீங்களா, ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் அடிமை பூமியிலேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்பவும் அடிமை பூமியில தான் இருக்கிறோம். ஒன்று ஆட்சியாளர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம், இல்லை அது அரசியல்வாதிகளுக்கு அடிமையாக இருக்கிறோம், அல்லது சினிமா நடிகர் நடிகைகளுக்கு அடிமையாக இருக்கிறோம். உலகத்திலேயே சினிமா நடிகைக்கு கோயில் கட்டி அவங்கள சாமியாக கும்பிடுறது நம்ம நாட்டில் தானேங்க. ஏதோ ஒரு காரியத்துக்கு மனுஷன் அடிமையாகவே இருக்கான். கொஞ்சம் பேர் மதத்துக்கு அடிமையாக இருக்கான், மத தலைவர்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். இந்த அனைத்து அடிமைத்தனங்களையும் இருந்து நம்மை முற்றிலுமாய் விடுதலை செய்ய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாம் வர வேண்டும். அப்பொழுது நம்முடைய தேசம் வல்லரசாய் மாறும். ஆண்டவரிடத்திலே வந்த தேசம், ஆண்டவர் ஒரு தேசத்தை உயர்த்த விரும்புகிறார், உயர்த்துகிறார். நீதிமொழிகள் 14:34 சொல்லுது, நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. அப்ப பாவத்திலிருந்து விடுதலை அடையணும்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அல்லாமல் பாவத்திலிருந்து ஒரு மனிதனை நிரந்தரமாய் விடுதலை செய்ய உலகத்தில் வேறு வார்த்தையே இல்லை, வேறு காரியமே இல்லை. இயேசுவின் இரத்தம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, மத சம்பந்தமாக பேசலைன்னா, இயேசு தான் இந்த பூமியில் வந்ததுலேயே தன் ஜீவனை நமக்காய் கொடுத்த ஒரே ஒரு அவதாரம் இயேசு மாத்திரம்தான். ஆகவே தான் அவர் மட்டும்தான் நம்முடைய இரத்தத்திலே இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை செய்ய முடியும், விடுதலை செய்ய முடியும். ஆகவே இந்த சுதந்திர தினத்தன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரனும் சகோதரியும் இயேசு கிறிஸ்துவால் உண்டாகிற ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த விடுதலை மட்டும்தான் 1000 வருடங்களுக்கு முன்பே நம்முடைய முன்னோர்களுடைய இரத்தத்தோடு இரத்தமாய் வருகிற அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும். இயேசுவின் இரத்தம் நம்மை விடுதலை அடைந்து விட்டால் நாம் வேறு எதற்கும் அடிமைப்பட மாட்டோம். சினிமாவுக்கு, ஹீரோயின்ஸுக்கு, மதத்துக்கு, இனத்துக்கு, சாதி தலைவர்களுக்கு பின்னால போய் விழுந்து சாவுறான். தலைவர்கள் நல்லா இருக்கிறான், ஆனா இவன் தெருவில் அடிபட்டு சாகுறான். அடிமைத்தனம், எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். அது இரத்தத்திலே அந்த விடுதலை வேண்டும். அந்த விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய தியாகம், அவருடைய மரணம், அவருடைய காரியங்கள் மட்டும்தான் நம்மை விடுதலை செய்ய முடியும். அப்ப நம்முடைய பொறுப்பு என்ன? ஏற்கனவே விடுதலையான என்னை போல உங்களைப் போல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வேலை பொறுப்பு என்ன? பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க இன்னும் அதிகமான பேர் இந்த அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை அடையணும். இந்த ஆன்மீக விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம தேசத்துக்காக கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கணும். சேஷமா நம்மை ஆளுகிறவர்கள், முதல் மந்திரிகள், பிரதம மந்திரி, ஜனாதிபதி, கவர்னர்கள், ஆட்சியிலே உயர் அதிகார வரம்பில் இருக்கிற IAS, IPS இவர்கள் எல்லாருக்காகவும் பொறுப்பு உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். ரொம்ப முக்கியம். அதை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்திமதி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் கலகமில்லாமல் நல் ஒழுக்கத்தோடு ஜீவிப்பதற்கு அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ராஜாக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க. அன்னைக்கு ராஜாக்கள், இன்னைக்கு மந்திரிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேருக்காக ஜெபிக்கணும். நமக்கு பிடிக்காதவங்க கூட வந்திருக்கலாம், தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு விசுவாசிகளுடைய பொறுப்பு, கடமை. அப்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த தேசத்தின் மேல் பற்று வைத்து தேசத்திற்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டு கொண்டு வருவார். ஒரு செழிப்புள்ள தேசமாக நம்முடைய தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த சுதந்திர தினத்திலே நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெபிக்கிற உணர்வை தர வேண்டும் என்று கேட்டு நான் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.